அது ஒரு இயற்கை பேரழிவு. திடீரென்று வந்த அந்த வெள்ளத்தால் முழு கிராமமே அழிக்கப்பட்டது. உயிர் தப்பிய ஒரு சிலர் ஆங்காங்கே கரை ஒதுங்கினார்கள். பெற்றோரை இழந்த ஒரு சிறு பிள்ளை யாரும் இல்லாமல் அழுது கொண்டிருந்தது. அங்கே உதவி செய்யும்படியாய் வந்த ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் அந்த பிள்ளையை அழைத்து சென்று தங்களுடைய இல்லத்தில் வைத்து அவளை வளர்த்து வந்தார்கள். அந்த சிறுமிக்கு கழுத்தில் போடும் பாசி மாலை மற்றும் சங்கிலிகள் மீது பெரிய ஆசை. அந்த ஆசையை அடக்க முடியாத அவள் எப்படியாவது அதை வாங்க வேண்டும் என்று துடித்தாள். இப்பொழுது பணத்திற்கு என்ன செய்வது? ஆபரணம் வாங்க எனக்கு பணம் தாருங்கள் என்று எப்படி வார்டனிடம் கேட்பது? யோசித்துப் பார்த்தாள். பின்னர் யாருக்கும் தெரியாமல் அங்கே வைக்கப்பட்டிருந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக களவு செய்து தெருவில் பாசி மாலைகளை கொண்டு வரும் மனிதர்களிடம் கொடுத்து அவளுக்கு விருப்பமான பாசிகளையும் சங்கிலிகளையும் வாங்கினாள். அதை வெளியே அவளால் அணிந்து செல்ல முடியாவிட்டாலும் அதை சேர்த்து சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தாள். நாள் ஒன்று வந்தது. அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாள். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்த அக்காவோடு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், நான் உலகப் பிரகாரமான ஆபரணங்கள் மேல் வைத்திருக்கிற என் ஆசைகளை எல்லாம் எடுத்து போட்டு என்னுடைய இருதயத்தில் நான் எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டிய ஆபரணங்களை குறித்து அக்கறை உள்ள மகளாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து முடித்தாள். மட்டுமல்ல, விடுதி காப்பாளரிடம் உண்மையைச் சொல்லி தான் வைத்திருந்த அத்தனை பாசி மாலைகளையும் ஒப்படைத்தாள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் இருதயத்தில் காணப்பட வேண்டிய உயர்ந்த ஆபரணங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக வாழ கருத்துள்ளவர்களாக இருப்போமா? பவளத்தையும் படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. பின்பற்றுவோமா?